வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சேலம் ஓமலூர் அருகே மாடு மேய்க்க சென்ற மூதாட்டியை கொலை செய்து காது மூக்கை அறுத்து 6 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே பகுதியில் அடுத்தடுத்து 2 பெண்களிடம் செயின் பறிக்கப்பட்ட தகவல் அறிந்து பொதுமக்கள் கதிகலங்கி போயிருக்கின்றனர். ஓமலூரில் மிரட்டும் கொள்ளையர்கள் பிடிபடுவார்களா? பல்லடம் மற்றும் சிவகிரியில் வயதான தம்பதியை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த 2 சம்பவங்களிலும் ஈடுபட்ட கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது சேலத்தில் பெண்களை குறிவைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டி வருவது மக்களை குலை நடுங்க வைத்துள்ளது. ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 இடங்களில் கொலை மற்றும் செயின் பறிப்பு சம்பவம் நிகழ்ந்ததன் பகீர் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த சின்னேரிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் 68 வயதான சரஸ்வதி. இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் தனது வாழ்வாதாரத்துக்காக கால்நடைகளை வளர்த்து வந்தார். 2 மகன்கள் உள்ளபோதும் சுயமாக உழைக்கும் நோக்கில் மாடுகள் வளர்த்து வந்துள்ளார். வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்றவர் இரவு 8 மணியை கடந்த வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதனால் உறவினர்கள் அவரை தேடி சென்றுள்ளனர். அப்போது சரஸ்வதி அவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் தலையில் பலத்த காயத்துடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள் தீவட்டிப்பட்டி போலீசாருக்கு உடனே தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் தங்க செயின் மற்றும் காதணி, மூக்குத்தி உள்ளிட்ட 6 சவரன் நகைகள் காணாமல் போயிருப்பது தெரிய வந்தது. இதை அடுத்து உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் டிஐஜி உமா, ஏடிஎஸ்பி சோமசுந்தரம் உள்ளிட்ட அதிகாரிகளும் ஆய்வு செய்தனர். அத்துடன் கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இதற்கிடையே தீவட்டிப்பட்டி அருகே உள்ள திப்பிரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த 75 வயதான பாப்பாயி என்பவர் தனது வீட்டின் முன் அமர்ந்திருந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் அணிந்திருந்த 5 சவரன் நகையை பறித்து கொண்டு தப்பி ஓடியுள்ளார். இதேபோன்று ஓமலூர் அருகே துளசம்பட்டியைச் சேர்ந்த 28 வயதான பவித்ரா தனது வீட்டின் முன்பு அமர்ந்திருந்துள்ளார். கர்ப்பிணியாக உள்ள அவர் காற்றோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெளியே அமர்ந்து ஓய்வெடுத்துள்ளார். அந்த நேரத்தில் முகமூடி அணிந்து கொண்டு 2 வந்துள்ளனர். அவர்களை கண்டதும் கர்ப்பிணி சுதாரிப்பதற்குள் முகமூடி கொள்ளையர்கள் அவரை தாக்குவிட்டு 3 சவரன் நகையை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் ஓடி உள்ளனர். பட்ட பகலில் நிகழ்ந்த இந்த 2 செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் அருகே ஒரே நாளில் மூதாட்டியை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்ததுடன் அடுத்தடுத்து செயின் பறித்த சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளன. இது தொடர்பாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயில் தனிப்படை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து தனிப்படை போலீசார் சம்பவ இடங்களுக்கு சென்று அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் விரைவில் கொள்ளையர்கள் பிடிபடுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அண்மையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் 5 பேரை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் சேலத்தில் பெண்களை குறிவைத்து கொலை மற்றும் கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பூர், ஈரோடு சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்தது போன்று ஓமலூர் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் கொள்ளை கும்பலையும் தனிப்படை போலீசார் தட்டி தூக்குவார்களா?